வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோவில் நம்ம இந்த பேக்கோட ஓவரால் லுக்கு, இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் கிளியராக பார்க்கலாம். இதோட டுட்டோரியல் வீடியோஸும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேக் இப்போது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சோல்ட் அவுட்டு. இது மூணுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் மாடலில் இருக்கும். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் என்னோடய கலெக்ஷனில். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் 3mm மேக்ரமி நைலான் பர்பிள் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே 3mm நைலான் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா காம்பேக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கலர் ஜிப் கிடைக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஜிப் சின்ன ஜிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு மேலே அந்த ஜிப்புக்கு 2 சைடு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராப் இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராப் தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நார்மல் பேக்னால் ஒரு பேட்டர்ன் போட்டோமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஆனால் இது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு த்ரெட்டாக நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் பண்ணணும். இதில் நம்ம வேறு எந்த பேட்டர்னுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பேசிக் ஸ்கொயர் நாட் மட்டும்தான் இந்த ஃபுல் பேக்குக்கும் நம்ம பேட்டர்ன் போடுறது. அதனால் பேசிக் ஸ்கொயர் நாட் தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராப் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு த்ரெட்டையும் எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேக்கை நீங்களே பண்ணிடலாம். எல்லோ கலரில் சும்மா நான் டிசைனுக்காக கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக சும்மா பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி நானாக போட்டது தான் அது. ஃபுல் பேக்கையும் முடிச்சுட்டு அது தனியாக பண்ணணும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் நீங்கள் போட வேண்டியதில்லை. அது ஜஸ்ட்டு நம்ம இந்த பேக்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். பேகு ஃபுல்லுமே ஒரே கலர் பர்பிள் கலரில் மட்டும்தான் வரும். இந்த எல்லோ கலர் எக்ஸ்ட்ரா தான் நான் போட்டிருக்கேன். இந்த த்ரெட்டில் எதுவுமே நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் நம்ம போடலாம். பர்பிள் மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டி ஹூக்கு இருக்கிறவங்க டி ஹூக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டி ஹூக்கு இல்லை அப்படின்னா அந்த த்ரெட்டிலே நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கலாம். டி ஹூக்கு இல்லாமலும் நம்ம போடலாம். இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜிப் வச்சு நான் ஹேண்ட் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அந்த இடத்துல எங்கேயுமே ஹேண்ட் ஸ்டிச் எதுவுமே ஒரு நூல் கூட, எக்ஸ்ட்ரா நூல் கூட உங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பிடிச்சி இழுத்தாலும் நம்மளுக்கு நல்ல ஸ்டிஃபாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஹேண்ட் ஸ்டிச் போடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்கிறேன், எங்கேயுமே எக்ஸ்ட்ரா த்ரெட்டோ எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த நைலான் த்ரெட்டே நார்மலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி இழுத்தும் அந்த ஜிப்போட நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சிங் எதுவுமே பிச்சுட்டு வராது. நான் ஓவரால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணி இந்த பேகுக்கு தகுந்த மாதிரி மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். இந்த இடத்துல மட்டும்தான் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் பேக்கோட லைனிங் கிளாத்து சேர்கிற இடம். இந்த இடத்துல மட்டும்தான் நான் ஹேண்ட் ஸ்டிச் போடுவேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிச்சி இழுத்துமே நம்மளுக்கு எந்த இதுவுமே தெரியாது. நம்ம பிடிச்செல்லாம் நம்ம இழுக்க மாட்டோம். பேக் நல்ல வெயிட் தாங்கும். ஜிப்பு ஜஸ்ட்டு க்ளோஸ் ஓப்பன் அது மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த ஸ்டிச்சிங் ஓகே தான். என்னோடய பேக்கில் எல்லாமே இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதுவே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். வெளியில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அந்த த்ரெட்டு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு யூனிக்காக நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஹேண்ட் ஸ்டிச்சு. உள்ளே ஆனால் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல ஹேண்ட் ஸ்டிச் தெரியும். இது பார்த்திங்கன்னா மிஷின் ஸ்டிச்சு நல்லாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த ஜிப்பெல்லாம் மிஷினில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டுவேன். இந்த லைனிங் கிளாத்து, இந்த மாதிரி இன்னர் ஜிப்பு, இன்னர் பாக்கெட்டு, இந்த மாதிரி மேக்ரமி பேக்கில் இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் யாருமே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சைடு ஜிப்பு, ஓப்பன் பாக்கெட் ஒன்று, இதெல்லாமே என்னோடய பேக்கில் இருக்கும். ஒரு சில பேக்கில் நான் வச்சுருப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. அதனால் இந்த ஒரு சில பேகுக்கு நான் மெனக்கெட்டு இந்த மாதிரி வைக்கிறது தான்.
இது பார்த்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல். ரயான் இல்ல பாலிஸ்டர் கிளாத் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் தான் நான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்னோட இன்னர் லைனிங் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா, ரயான் இல்ல பாலிஸ்டர் கிளாத் அந்த மாரி தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணிய அப்சர்வ் பண்ணாது. அடியிலலாம் லைனிங் கிளாத்த ஸ்டிச் பண்ணியிருப்பேனா அப்படின்னா அப்படி இல்ல. இத நீங்க வெளியில எடுத்து கிளாத்த வெளியில எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இந்த ஜிப் இருக்கிற எண்டு மட்டும் தான் நம்ம வந்து அ பேக்கோட அட்டாச் பண்ணியிருப்போம். மத்த இடம் எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க வெளியில எடுத்து உதறிட்டு உள்ள கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் ஹேண்ட் ஸ்டிச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, இந்த ஹேண்ட் ஸ்டிச்சை இந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து லைனிங் கிளாத்த நம்ம கையில எடுத்துறலாம். ஜிப்போட சேர்த்து. அந்த மாதிரி தான் தனியா தான் வந்துரும். அப்படி உங்களுக்கு லைனிங் கிளாத் வேண்டாம் அப்படின்னா கூட, நம்ம இத ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு, நார்மல் கூட மாரி கூட இந்த பேக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச்சு எந்த அளவுக்கு வந்து க்ளோஷராக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஆனால் வெளியில் எந்த இடத்துலையுமே எந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டோ எதுவுமே என்னோடதில் தெரியவே தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். நான் வச்சு கையில் ஹேண்ட் ஸ்டிச் போட்டது தான். ஆனால் எந்த இடத்துலையுமே இங்கே பாருங்கள், நூல் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும். உள்ள ஸ்டிச்சிங் கொஞ்சம் தெரியும். ஏன்னா ஹேண்ட் ஸ்டிச் நம்ம எங்கேயும் மறைக்க முடியாது. அதனால் அந்த உள்ளலாம் ஓரளவு தெரியும். அந்த லைனா அந்த தெரியும் ஹேண்ட் ஸ்டிச் போட்டிருக்குது. டுட்டோரியல் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. ஏன்னா சிம்பிள் மெத்தடு தான். ஒரு சில ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேக் இப்போதைக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதில் நான் 3 பீஸ் பண்ணியிருந்தேன். 3 பீஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப மேக் பண்ணதும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கை போட்டு நான் வீடியோ போடுவேன். அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். வீடியோ செக்ஷனில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.